ஜெஃப்ரி எப்ஸ்டின் அப்படின்ற ஒரு நார்மலான பையன் வந்து அமெரிக்காவில் வாழ்ந்துட்டு இருக்கான். பட் அவனோட நெட்வொர்க்கிங் பவரை யூஸ் பண்ணி பயங்கர பணம் சம்பாதிக்கிறான். அதை வச்சு கெட்ட வழிக்கும் போகிறான். ஸோ வெர்ஜினியா ஐலாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் ஜேம்ஸ் ஐலாண்ட் அப்படின்ற ஒரு குட்டி தீவு இருக்குது. அதை வந்து கம்ப்ளீட்டாக அவன் டேக் ஓவர் பண்ணுறான். கிட்டத்தட்ட 71.6 ஏக்கர்ஸ் இந்த இருக்கிற தீவில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஃபெசிலிட்டிஸும் பண்ணுறான், இன்க்ளூடிங் ஹெலிபேட். சென்ட் தாமஸ் ஐலாண்ட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அவன் நிறைய ஹெலிகாப்டர்ஸ் போய் வந்து அங்கே வந்து ஜேம்ஸில் வந்து இறங்குது. லோக்கல் பீப்புள் என்ன நோட் பண்ணுறாங்கன்னா கிட்டத்தட்ட டீனேஜ் பொண்ணுங்க, அதாவது 13 to 14 இயர்ஸ் பொண்ணுங்க அண்ட் 18 இயர்ஸ்க்கு மேற்பட்ட சில பொண்ணுங்களையும் அழகான பொண்ணுங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா அவன் செக்ஸ் டிராஃபிக்கிங் பண்ணிட்டு இருக்கான். அதுவும் எல்லாருமே பெரிய ஆளுங்க அப்படின்றது தெரிய வருது. அண்ட் மோர் ஓவர் இவன் 2005 ஒரு கம்ப்ளைண்ட் மூலியமாக மாட்டிக்கிட்டோன்னே வந்து பார்த்தீங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப் உட்பட, பில் கிளின்டன் உட்பட, அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீஃபன் ஹாக்கிங் உட்பட இந்த மாதிரி நிறைய பெரிய புள்ளிகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு தீவுக்கு வந்து விசிட் பண்ணியிருக்காங்கன்ற ஒரு கான்ஸ்பிரசியும் வந்து கிரியேட் ஆச்சு. இவங்களும் அந்த தப்பு பண்ணியிருப்பாங்கன்னு கிரியேட் ஆச்சு. ஸோ இதை பற்றி நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன், நீங்கள் வந்து கேட்கலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கண்டென்ட்ஸ்க்கு நம்ம சேனல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப்